நான் தான் அவங்க இமானாச்சு. ஒரு ஸ்கூல்ல வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல பயங்கர புத்திசாலி சுந்தர்னு ஒரு பையன். எந்த ஒரு டவுட் ஆசிரியருக்கு வந்தாலே சுந்தர்ட்ட தான் கூப்பிட்டு கேட்பாப்ல. சுருக்கமா சொல்ல போனா சுந்தர் வந்து அந்த ஸ்கூலோட இளம் விஞ்ஞானி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்ககிட்ட வந்து ஒரு நாள் ஆசிரியர் வந்து ஒரு கணக்கு போடுறாரு. டேய் சுந்தர் எந்திரா அப்படின்னா, சொல்லுங்க சார், நான் வந்து உனக்கு முதல்ல 2 கோழி தர்றேன், ஒரு 2 நாள் கழிச்சு பழையபடி ஒரு 2 கோழி உனக்கு தரேன். இப்போ உன்ட்ட எத்தனை கோழி இருக்கும் அப்படின்னோடனே அப்படி 5 கோழி சார். 5ஆ? எப்படிரா? அது 5 தான் சார் அப்படின்னு திருப்பி அடித்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. சரி இருடா டேய், உனக்கு கணக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு நான் இன்னைக்கு 2 ஆப்பிள் தரேன், சரியா? சரி சார். 2 நாள் கழிச்சு இன்னொரு 2 ஆப்பிள் உனக்கு தரேன். இப்போ உன்ட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கு? 4 அப்படின்னு சுந்தர் அழகா சொல்லியிருக்கான். டேய், ஆப்பிள் மட்டும் 4 இருக்கும்போது கோழி எப்படிடா 5 ஆச்சு அப்படின்னா, அந்த கோழி பக்கத்து வீட்டு கோழியை பிக்கப் பண்ணிடுச்சு சார் அப்படின்னு இருக்கான். அதுல இருந்து அவன் கணக்கு போடுறதே ஆசிரியர் விட்டாரு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன கணக்கு போட போறாங்கன்னு தெரியல. இருங்க கூட்டு வரேன், ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி, நீ வந்த உடனே உண்மையில ஒரு குற்றச்சாட்டு. என்ன அண்ணாச்சி வரட்டே, எனக்கு அவருக்கு இருக்க ஆப்பு அப்படின்லாம் சொன்னியாமே. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எதுக்காக நீ தேடின? நீங்க அழகா இருக்கீங்க. உன் பேர் என்ன சொன்ன தம்பி? விஜயமுரளி. விஜயமுரளியா? நீ சுருக்கினா எப்படி கூப்பிடு? விஜய்னு கூப்பிடணுமா முரளின்னு கூப்பிடணுமா? என்ன வேணா ஒண்ணு. எப்படியா கூப்பிட்டு போயா, மொத்தத்தில் கூப்பிடு, அவ்வளோதான். டேய் அப்படி கூப்பிடலாமா? அப்படி வேணா விஜய் கூப்பிடலாம், இல்லாட்டி முரளின்னு கூப்பிடலாம், இல்லாட்டி விஜய் முரளின்னு கூப்பிடலாம். சரி, நம்ம விஜய்னே கூப்பிடுவோண்ணே, பேர் நல்லா இருக்கு. கூப்பிடணும். என்னம்மா? டேன்னு. டேய்னு என்ன தான் கூப்பிடுறமா? பாத்துக்கோ. பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசினா ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பார். கைத்தட்டுங்க ஒரு உனக்கு. உன் பேர் என்ன? லுட்டிசா. என்னம்மா? லுட்டிசா. நோட்டீஸாவா? லூ. லுட்டிஸாவா? லூ லூ. ராரா பாட்டு பாடுறீ. லாலா. அப்ப ஜார்தான், அப்ப லுட்டிஸா தான். அதைத்தான் லுட்டிஸானியா? இந்த பாரு, இன்னொரு வாட்டி இந்த பாட்டை பாடு. ராரா லாலா. பனி முஞ்ச வாயா. பண்ணி முஞ்சி வாயாவா? அரிவாள் சொல்லு. அலிவாள். அலி இல்லம்மா, ரீ 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 தான். நிறைய சின்ன குழந்தைங்க வரமாட்டாங்க. ஹரி சொல்லு. அலி. இப்ப கறி வருதான்னு பாப்போம். கறி. களி. இப்போ நான் சொல்றது அப்படி நீ சொல்லணும், சரியா? பஸ் சொல்லு. பஸ் என்று ஸ்டார்ட் ஆகி போனது. சரி, அது விட்டு நம்ம பஸ் கிளம்பி போனா வேண்டாம் நமக்கு. ஆட்டோ சல்லுன்னு போச்சு. எங்க அப்பா சர்ன்னு கிளம்பினார். எங்க அப்பா சல்லுன்னு கிளம்பினார். எங்க அம்மா உர் என்று இருந்தார்கள். எங்க அம்மா உள்ளுன்னு வந்தாங்க. எங்க அப்பா கிளம்பி போனோடனே எங்க அம்மா உள்ள போயிட்டாங்கய்யா. அவ்வளவுதானே பாப்பா? எங்க அம்மா வந்து எப்பவுமே எங்க அப்பா அடிப்பாங்க. நான் கேட்கவே இல்லையே. யார் அது அடி வாங்கின அப்பா யார் வேணா பாக்கணுமே கண்டிப்பா. அதோ எது? அதோ ரெட் கலர் ரோஸ் கலர் ரோஸ் ரோஸ். இவரா? ஏய் என்னடா உங்க அம்மா அடிச்சா அவர் தாங்குவாரா? என்ன பாடி எங்க அப்பா தாங்குவாரா? உன் கூட அதிகமா உங்க அப்பா, உங்க அம்மா, பாட்டி, இந்த 3 பேர்ல யாரு உன் கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறாங்க? இல்ல. என்னம்மா? யாரும் இல்ல. சரி, ஒன்னு குளிப்பாட்டி விடுறது, உனக்கு சாப்பாடு ஊட்டுறது, இதெல்லாம் யாரு? குளிக்கிறது முது மட்டும் தான் அம்மா தேய்ச்சி விட்டாங்க. இதெல்லாம் நானே தேய்ச்சி குளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டுறது அம்மா. சாப்பாடு ஊட்டுறது அம்மா தான். அம்மா. சாப்பாடு செய்யறது யாரு? அம்மா. என்னம்மா? பாட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? இப்போ நியூஸ் பார்த்துட்டு சாப்பிடவும் செய்வாங்க. ஓ, நியூஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதா இதான் அவருடைய வேலையா? ஏதாவது ஊருக்கு போகுது. அப்பா தான் இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் அப்பா. உங்க அப்பா தான் வேர்ல்டுல பெஸ்ட் அப்பாவா? ஒரு அடி கை தட்டுங்க இந்த பாப்பாக்கு. அவங்க அப்பா பேர் என்னம்மா? எங்க அப்பா பேர் வந்து சசிதரன். சசிதரன். நான் வந்து அந்த பக்கம் திரும்பவே இல்லம்மா. இப்ப என்ன பார்த்தாச்சுன்னு வையேன். நீ சினிமா படம் பாப்பியா? சமீபத்தில் என்ன படம் பார்த்தேன்? மாயா பாட்டு. பாகுபலியில வந்து ஒருத்தர் வருவார்ல, 4 இந்த லிங்கம்லாம் தூக்கிட்டு வருவார்ல ஒருத்தர். ஒரு கல்லு தூக்கிட்டு வருவாரு. ஒரு கல்ல. ஒரு கல்ல தூக்கிட்டு வருவாரா? ஆமா. சரி,
சரி ரைட்டுமா. பாகுபலியில வந்து அந்த கல்லை தூக்கிட்டு வர்றாருல, இப்ப என்னைய பாக்குறதுக்கு அவர் மாதிரி இருக்கா? ஆஹா, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்க நீங்களும். நான் அண்ணாச்சி மாதிரி தான் இருக்கணும். இல்லம்மா, என்னைய பார்த்தா எல்லாரும் அந்த பாகுபலியில வர்ற ஹீரோ மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றாங்களம்மா. அப்படின்னா கல்லை தூக்குங்க. கல்லை தூக்கணுமா? அப்படின்னா கல்லை தூக்கணும். நீ பாகுபலியில வர்ற ஹீரோனா அதே மாதிரி ஒரு லிங்கத்தை தூக்கி காட்டியா? நான் என்ன அப்ப இவனை தூக்கி தோல்ல வைக்கட்டுமா? அப்ப ஒத்துக்கிடுவியா நீ? டேய், உன்னை தூக்கட்டுமா? இவனை அரக்கல தான் இருப்பான், தூக்கலாம். அழைக்கா உட்கார்றா. நம்ம தூக்க முடியல. அதுக்கு தலையணியோட ஸ்ட்ராங்கா இருக்கானா? இப்ப பாருடா எப்படி பேச்ச மாத்தி பேசப்படாது. அவனை நான் தூக்கியாச்சுன்னா நீ பாகுபலி ஹீரோவா நீ என்னைய ஒத்து. இவனுக்கு அந்த ஒரு படத்தை விட்டா வேற படத்தை இருக்க. சரி, நம்ம நம்பிட்டேன். உங்க அப்பா யார் மாதிரி இருப்பாருமா? அவங்க அப்பா வந்து பாகுபலியில வர்ற ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா எப்படி இருப்பாரு? யார் மாதிரி இருக்காரு? சந்தானமா? உங்க அப்பா காமெடி பீஸா சீரியஸ் பீஸா தம்பி? காமெடி பீஸ். காமெடி பீஸ் தானா? நீ சீரியஸா காமெடியா தம்பி? சீரியஸ். என்ன பீஸ்? சீரியஸ் பீஸாமே. யாரை கேட்டாலும் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா, அறிவு இருக்கா இப்படிலாம் கேட்குறாங்களே பாப்பா. மூளையை வச்சு நம்ம என்னமா பண்ணலாம்? பிரைன் இருக்குல்ல, பிரைன் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பிரைனை நாங்கள் எடுத்துக்க முடியும். பிரைனை நாங்கள் எடுத்து அப்படியே நம்ம ஃபேஸுக்கு வந்து வாயிலாட வரும் வாட்டை. இப்போ எனக்கு மூளை இருக்குன்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை. சரி ரைட் விடுங்க. வாயா பண்ணி முடிஞ்ச வாயா. என்னம்மா? பண்ணி முடிஞ்ச வாயா, பண்ணி முடிஞ்ச வாயா. பண்ணி முடிஞ்சு வாயனா? பெரியவங்களே இப்படி சொல்றா? என்னம்மா நீ பண்ணி முடிஞ்சு வாயன்னு சொல்லிட்டு இருக்க? பெரியவங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னு கேளுமா? நீ என்ன சொல்ற? என்னடா உடனே சீ போடாட்டா? கலெக்டர் இப்படி சொல்லிட்டல, நீ நல்ல பனிஷ்மென்ட் இரு. நான் இதை முடிச்சிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து உனக்கு அரெஸ்ட் பண்றேன். இரு. போலீஸ் கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்றியா? தேங்காய், ஆரஞ்சு கலர் தேங்காய்ல உள்ளார தேங்காய் இருக்கும், கிரீன் கலர் தேங்காய்ல வெறும் தண்ணி தான் இருக்கும். நிஜமாவா? புதிய கண்டுபிடிப்பல்லையா இருக்கு. அவன் வெறும் தண்ணி மட்டும் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இளநீ. கை தட்டுங்க. இளநீன்னு அழகா சொல்லியிருக்கானே. மரத்துல இருந்து தம்பி நம்ம இந்த காயை பறிக்கும்ல, உள்ள அவ்வளவு தண்ணி எப்படி தம்பி போச்சு அந்த மரத்துக்குள்ள? அது நம்ம செடிக்கு தண்ணி ஊத்துறோம்ல. ஆமா. அது ஸ்ட்ரெngth இழுத்து செடிக்கு ஊத்துற தண்ணி மேல இருக்கிற காய்க்குள்ள எப்படிடா போச்சு? அது குண்டா இருக்குல, அது வயர் மாதிரி போகும். அந்த வயர் அப்படியே கொண்டு போய் தென்னை மரத்துக்குள்ள நீங்க தயவு செய்து கீழே தண்ணி ஊத்துனீங்கன்னா கீழே ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர்லோடி போய் அப்படியே போய் இளநீல உழுந்து அது ஒரு டேஸ்ட் மாதிரி வரும். அது ஒரு டைப்பா மாறிடும்யா. அப்ப இந்த டியூப்லயே தான் இளநீக்கெல்லாம் தண்ணி சப்ளை ஆயிட்டு இருக்கு. உங்க வீட்டுல யார் தம்பி பயங்கர புத்திசாலி? யார்கிட்ட கேட்கலாம்? அப்பா. உங்க அப்பாட்ட கேளு. இளநீக்குள்ள எப்படி தண்ணி போச்சுப்பான்னு கேளு. அப்பா, இளநீல எப்படி தண்ணி போச்சு? தண்ணி ஊத்துற தண்ணி ஸ்டெம் வழியா மேல போய் இளநீக்கு வருது. அதான் நான் ஒயர்னு சொன்னேன். அதான் நாங்க ஒயர்னு சொன்னோம். ஸ்டெம் தான் ஒயர்னு சொன்னோம். நீங்க ஸ்டெம்ன்றீங்க, நாங்க ஒயர். ஒயர்னு சொன்னோம். ஆமா, ஸ்டெம்ப்ன்றாங்களா? அப்படின்னா என்ன தம்பி? ஸ்டெம்ப்னா கிரிக்கெட்ல 3 ஸ்டெம்ப் நட்டி வச்சிருப்பாங்களா அதுவா? அதே மாதிரி ஒல்லியா இருக்கும். அதை விட ஒல்லியா இருக்குமா? கேளுங்க தாத்தா. வெளியில போய் கார்டன்ல இலை பறிச்சிட்டு வா, காமிப்பா அண்ணாச்சிக்கிட்ட. அந்த மாதிரி தான் போகுமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சம்புல தண்ணி இருந்தா தானடா ஸ்டெம்ப்ல போகும். இல்ல, ஸ்டார்னா இருக்குல. ஆமா, ஸ்டார் மாதிரி ஸ்டெம்முக்கு. அந்த ஸ்டார் அது இளநீ வெட்டின பிறகு போடுறதுடா. வேணா இப்ப வீட்டுல வேணா நான் அடுத்த தடவை வரும்போது ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரேன். ஒரு தென்னை மரத்தை புடிங்க கொட்டாரம்பியா. அடுத்த வாட்டி வேணா ரெண்டா பிளந்து பாரு உள்ள வயர் போதா இல்லையான்னு. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். ஒரு வாட்டி கை தட்டுங்களேன் தயவு செய்து. குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக்.
உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறமா? பேங்க். பேங்க்லயா? பேங்க்ல இல்ல, கும்முடி பூண்டி. கும்முடி பூண்டில நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அம்மா தாண்டா பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. நான் வந்து சீனியர் கெமிஸ்ட்ரியே வேலை பார்க்குறேன்னு சொல்லு. என்னமா சீனியர் கெமிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லிட்டு தரமா? என்ன வேலை அது? நல்ல தண்ணி கெட்ட தண்ணியா பாக்குறாங்க. நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா மாத்திர வேலையா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க நல்ல தண்ணி கெட்ட தண்ணின்னு? அது உனக்கு தெரியாதா? சொல்லவே சொல்ல. நல்ல தண்ணி எப்படி கண்டுபிடிக்கீங்க, கெட்ட தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதில் வந்து டிடிஎஸ் கம்மியாக இருக்கணும் பாப்பா, அதுதான் நல்ல தண்ணி. மினரல்ஸ் கம்மியாக இருக்கும். டிடிஎஸ்ஸா? எது இந்த சம்பளத்தில் பிடிச்சி தருவாங்களா டிடிஎஸ் அதுவா? அந்த சம்பளம் எதுல ஏதோ டிடிஎஸ் அதில் கம்மியாக இருக்குமா? டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் கம்மியாக இருக்கணும் பாப்பா. அப்படி எல்லாரும் புரியுற மாதிரி ஹிந்தியில் சொல்லுங்க. கெட்ட தண்ணியில் நிறைய தூசி இருக்கும் பாப்பா, அதுதான் கெட்ட தண்ணி பாப்பா. அது எல்லாருக்கும் தெரியும். நல்ல தண்ணியில் என்ன இருக்கும்? தூசிலாம் இருக்காது. அப்படிதானே? ஆமாம். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தான் பார்த்தாலே தெரியுமே. அதை கொண்டு லேபத்தில் வச்சு பார்க்கணும். மினரல்ஸ் கம்மியாக இருக்கணும் பாப்பா, அதுதான் வந்து நல்ல தண்ணி. மினரல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கெட்ட தண்ணி பாப்பா. உங்கள் அப்பா கைத்து ஒரு வாட்டி கை தட்டிடுங்கய்யா. தம்பி உங்கள் கடைசியாக உங்கள் பாட்டிட்டு மட்டும் கேட்டுருவோம் தம்பி. இளநிக்குள் தண்ணீர் எப்படி போனது? மோட்டர் இல்லாம இப்படி இளநி உள்ள தண்ணி பூச்சி. மழை பெய்யுதுல்லப்பா, அதுல இருந்து மழை. ஆமா, அதுல இருந்து மேல மழை பெய்யும் போது அது அதுலயே உள்ள பேருதா? மேல மழை பெய்யுது. உங்க பாட்டி எவ்வளவு பெரிய அறிவாளிடா. என்னடா போடா டேய். டேய் இப்படி அறிவாளி குடும்பத்தை கூட நான் பேச விரும்பலடா. மீதி எதையோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அதையும் கேட்டு கேளு. பாட்டி சொல்லி வேற ஏதாச்சும் ஆசை இருந்தா அண்ணாச்சிட. மழை தான். அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பாட்டி பேர் என்ன? சந்திரா. சந்திரா பாட்டிட்ட கொடுக்க சொல்லு. இப்போ கேளு. ஓகே, தப்பா கரெக்டா? கரெக்ட் தான். மழை பெய்யுற தண்ணி தான் தென்னை மரத்துல அடி. நான் சொன்ன மாதிரி அதுவும் கரெக்ட். எங்க பாட்டி சொன்னாங்க கரெக்டா. ஓகே, அப்போ குடும்பமே முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. நானே எப்பயோ கத்துக்கிட்டு நானே தம்பி வந்துட்டேன். பையனெல்லாம் ஓட்ட கேட்கற தென்னை மரத்துல மோட்டார் இருக்கா இல்லையா? இல்ல, நம்ம கை தான் நம்மளுக்கு மோட்டார். என்னம்மா பாக்கலையே மோட்டர்லே இருக்காது. மோட்டார் இருக்கா இல்ல? வாங்கல நீங்க ஒரு நிமிஷம். வேணும்னு கேக்குறீங்களா இல்லாட்டி தெரியாம கேக்குறீங்களா? நான் ஒரு சுத்த கூமுட்டப்பா. கூமுட்டையா? நீ அப்படி கூப்பிட்டு என்னம்மா? லூசா நீங்க? லூசா? நீ பெரியவங்களை அடிக்க கூடாது. அடிச்சா பகவோ லூசா எருமையான சொல்ல கூடாது. انا மேல வச்சு நான் அதுக்கு நான் போடா லூசா. என்ன லூசுன்னு சொல்ற? அப்ப நீ சிக்கன் பிரியாணியா? முட்டாளா? குட்டி சுட்டிச்சா போர்க்களமாக்கி கொடுக்க. சரி நீ அந்த பாப்பாட்ட எது கொஞ்சம் மரியாதையாக பேசுன. டக்குன்னு அவர் இறங்குற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் அந்த பாப்பா உன்னை விட கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கு. ஆமாம், டக்குன்னு கையை வச்சு வீசிச்சுன்னு வையேன், அப்புறம் மூக்கு குறைஞ்சி போனக்கு. கொஞ்சம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பேன். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவே. சரி, எதுக்காக என்ன காரணத்துக்காக உனக்கு இவ்வளோ கோவம் வருது? என்ன காரணம்? என்ன தெரியுமா? எங்க அம்மா உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா? கோவப்படுறக்கா? இந்த மாதிரி எல்லாரும் யாருக்கிட்டையுமே பயங்கர கோபமாக நீ நடந்துக்கிடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? அவங்க அம்மா கூட கை தட்டுங்க. பால் காய்க்கிறது தெரியாதா? பால் காய்க்கிறது தெரியாதுமா. பால் எப்படி காய்க்கணும் எனக்கு தெரியும். இருமா, ஃபர்ஸ்ட் இவன்கிட்ட கேட்டுருமா, அப்புறம் வாண்ட கேட்கணும். நல்லா கவனிச்சுக்க. இவன் தப்பா பேசுறான்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்ல, அது பால் ரொம்ப சிம்பிள். பால் காய்க்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலைங்க. ஆனா எப்படி காய்க்கிறதுங்கிற தம்பி சொல்லுவான். சொல்லுமா. ஃபர்ஸ்ட் பால் பாக்கெட்டை கட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பால் பாக்கெட்டை ரெண்டா பிளந்துருங்க. ஐயோ, ரெண்டா இல்ல. அக்கா வெட்டி அது சட்டில ஊத்தி. வெட்டி சட்டில ஊத்துறோம். என்னடா நீ டி ராஜேந்திர மாதிரி பேசி. சட்டில பாலை ஊத்தி. பாலை நல்லா வெட்டி சட்டில ஊத்தி சட்டி அப்படியே அடுப்புல வச்சு. சட்டியை கொண்டு அடுப்புல வைங்க. அடுப்புக்கு மேல கையில கரண்டி எடுத்துக்கிட்டு லேசா கலந்து விட்டா. வெறும் பாலையா? அல்ல, ஹீட் ஆகும்ல. ஓ, அது ஹீட் ஆகும்ல. அத நீங்க அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு டம்ளர் ஊத்தி ஆத்தி குடிச்சிடுவேன். ஆத்தி மடக்கு குடிச்சிட்டு கிளாஸ் தூர போட்டு போயிட்டே இருங்க. இல்ல ஒன்ன மாதிரி மாறதுக்கு நான் என்னடா செய்யணும்? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு குறைக்கணும். தம்பி, நான் சாப்பாடு அதிகமா சாப்பிடறேன்னு உனக்கு யார் சொன்னா? உடம்ப பார்த்தா எனக்கு தெரியுது. அங்க இருக்காங்க பாருங்க ஒருத்தங்க, எங்க அம்மா குண்டா. உங்களுக்கு தெரியல? உங்க அம்மாவும் குண்டாவா இருக்காங்க? யார் உங்க அம்மா?
ஓ இவங்களா? என்னம்மா நான் தான் நிறைய சாப்பிட்டேன் குண்டாயிட்டேன். உங்க அம்மா ஏன் குண்டா இருக்காங்க? ஏன் குண்டா இருக்காங்க? சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க. பேய் படம் பார்த்துருக்கீங்களா? பேய் படமா? தெரியும் எனக்கு பண்ண. நான் பண்ணி காட்டா? பண்ணி காட்டுமா. இப்படிதான் பேய் பயங்காட்டுச்சா? சப்பா நான் உண்மையிலே பயந்துட்டேன்ப்பா. பேய் தான் நேரில் வந்துச்சு. சரி உங்க அப்பாட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமா சொல்ல, குட் ஹேபிட். எங்க அப்பா தான் எங்க அம்மா கட்டுனா வாய் முடித்து இரு இல்லை பின்னி போட்டுடுவேன். நான் அப்படி எங்க அம்மா சொல்லுவார்ல. உங்க அம்மா அப்படி சொல்றாங்களோ? எங்க அம்மா கட்டுவாங்க, எங்க அப்பா அந்த மாதிரி சொல்லுவார், வாய் முடித்து இரு இல்லைன்னா பின்னி போட்டுடுவேன். கை தட்டுங்க ரெடி பாப்பாக்கு. ஆனா இவன் தான் நடிப்பான்னு பார்த்தா பாப்பா அதை விட சூப்பரா நடிக்கலங்க. உங்க அப்பா மாதிரியே செஞ்சு காட்டுமா. நான் தான் உங்க அம்மா. நீ கத்துக்கணும். நான் கத்தணுமா? என்ன எப்படி கத்தணும்? வாய் மூடிட்டு இரு இல்லைன்னா போட்டு பின்னி எடுத்துடுவேன். ரொம்ப கலகலப்பா குழந்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கலகலப்பான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். இந்த பேங்க்னு சொல்றாங்களா அங்க, அது 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 என்னம்மா? அங்க அங்க என்ன வேலை பார்ப்பாங்க? பேங்க்னா பேங்க்னா நம்ம பேங்க்ல போயிட்டு காசு எடுக்கணும். பேங்க்னா பேங்க் அங்க போய் காசு எடுப்போமா? கை தட்டுங்க ஒரு வாட்டி பாப்பாங்க. பேங்குக்கு போறோமா? யாருடைய காசை எடுத்துட்டு வரணும்? நம்ம காசு எடுத்துட்டு வரலாம். நம்ம காசை வந்து நம்ம வீட்டு ட்ரங்க் பெட்டிலையோ இல்ல பேங்க்லயோ வைக்க வேண்டியதானே பாப்பா? எதுக்கு பேங்க்? இல்ல எங்க வீட்ல இடம் இல்லையா, அதனால பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம். உங்க வீட்டுல இடம் இல்லையா? எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் பாப்பா. நிறைய இடம் இருக்கு. அவன் நீ காசை மட்டும் எடுத்து வந்துட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். எப்படி ஐடியா நல்லா இருக்கா? உங்க வீட்டுல வரணுமா? உங்க வீடு எனக்கு தெரியவே தெரியாது. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பூந்தமல்லியில இருக்கும். நானும் பூந்தமல்லியில தான் இருக்கேன். சரி நான் வந்து பாக்குறேன். வந்து பாக்குறியா? நீ காசு கொண்டு வர முடியுமா முடியாதா? பேங்க்ல இருக்க காசை பூரா எடுத்து அண்ணாச்சிட்ட கொடுத்துருமான்னு கேளு. உங்க யார்கிட்ட கேட்கலாம்? அப்பாட்ட கேட்கலாம், அம்மாட்ட கேட்கலாமா? ஆமா. அம்மா நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னு பேங்க்ல வச்சோம். அண்ணாச்சி வீட்டில் நிறைய இடம் இருக்கான். வேற அந்த காசை பூரா அங்கே கொடுத்துருவோமா? கொடுத்து வைப்போமான்னு கேளு. அம்மா அண்ணாச்சி வீட்டை போய் காசு எடுக்கலாமா? உங்க அப்பா சட்டையை கழட்டி போடுறாங்களாம்மா. அதுல இருந்து உங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு தெரியாம நைஸா என்னைக்காவது பணம் எடுத்திருக்காங்களான்னு கேட்க. ஆமா இருக்காங்க. எடுத்து என்ன பண்ணாங்க? எடுத்து பேங்க்ல போட்டாங்க. காசு எடுத்தது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. உங்க அப்பாட்ட கேளு. அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாப்பா. தெரியும்ன்றப்ப இப்ப சொன்னாதான் தெரிஞ்சிச்சு. உன் பேர் என்ன? ருத்திஷா தானே? உனக்கு இந்த பேர் வச்சது யாருமா? அந்த ஆளை எனக்கு காட்ட முடியுமா? எங்க தாத்தா. எனக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வச்சீங்கன்னு கேளு. ஏன் அப்படி போல் பேர் வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன பேருன்னு கேட்டு முதல்ல என் பேர் என்னன்னு கேளு. என் பேர் என்ன? ருத்திஷா. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் மட்டும் கேளு. இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும். தாத்தா உனக்கு சொல்லுங்க தாத்தா. உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது பாப்பாக்கு தெரியும். என் பேருக்கு என்ன அர்த்தங்கிறது நீ சொன்னாதான் தெரியும். என்ன பாப்பா? சுந்தர் தாத்தா உனக்கு எப்படி தாத்தா? அருள் தாத்தா உனக்கு எப்படி தாத்தா? இப்படி தாத்தா, 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 இப்படி தாத்தா. நீ நல்ல கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க. ஏன் உங்க தாத்தா வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு? ஏன்னா கருப்பாட்டுக்கு ஒயிட் ட்ரெஸ்ல போடணும். என்னம்மா? கருப்பாட்டுக்கு ஒயிட் ட்ரெஸ்ல போடணும், அதனால போட்டிருக்காரு. சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான மாதிரி கருப்பா இருக்கிறவங்க. அம்மா இதெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? எங்க அம்மா. தம்பி ஹார்ட்டோடைய வேலை என்ன தம்பி? ஹார்ட்டோட வேலை பிளட் எல்லாம் ஒழுங்கா ஓடுதா, அதான் அதோட வேலை, ஹார்ட்டோட வேலை. சூப்பர். கை தட்டுங்க ஒரு வாட்டி. நம்ம ஹார்ட்ல இருந்து ரத்தம் எங்கெல்லாம் போகுது தம்பி? காலு, காலு, கை, கை, and leg. அதைத்தான் இவன் தமிழ்ல சொன்னாமா? உனக்கு தமிழ் தெரியாதுல்ல? இங்கிலீஷ் தெரியும். சரி உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா பாப்பா?
சரி இப்போ எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரிய மாட்டேங்க பாப்பா. உங்கள் அப்பா கிட்ட உங்கள் பேர் என்னன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எனக்கு வேண்டாம், எனக்கு மெதுவாக சொல்லி கூட நான் உங்கள் அப்பாட்ட கேட்டுறேன். உங்கள் அப்பா கிட்ட பேர் என்னன்னு கேட்குறது? பேர் என்ன கேக்குறதுக்கு? வாட் யூ இல்ல உங்கள தமிழ், அது தமிழ்லேயே சொல்லுங்க. அதுக்கப்புறமா பேர் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உனக்கு தெரியுமா? வாட் இஸ் யுவர் நேம்? கையெழுத்து எடுங்க உனக்கு. நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? இன்னும் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் வந்துட்டு தான் இருப்பேன். டாக்டருக்கு நம்ம என்ன படிக்கணும்? ஸ்கூல் படிக்கணும். ஸ்கூலில் நிறைய மார்க் எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க. தட்டுங்க ஒரு வாட்டி. முதல்ல ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படியா, அப்பதான் காலேஜில் சேர்ப்பாங்க. காலேஜ் போய் ஒழுங்கா படிச்சா தான் டாக்டருக்கு சேர்ப்பாங்க. என்னம்மா? யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யாருக்காவது ஆக்சிடென்ட் வாங்கினா ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்க போறாங்க. இதுக்கு நீங்க எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறீங்க? என்ன பாப்பா? ஆமா, ஆஸ்பத்திரியில் நம்ம டாக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஆக்சிடென்ட் ஆகணுமா? மேடம் வணக்கம் மேடம். எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? வாங்க அப்படியே நம்ம பக்கத்து ரூம்ல போய் கிஃப்ட் எடுப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.